ஹலோ மக்களே! நான் வந்து நேத்து எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேங்க. அங்க பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இந்த தொட்டாச்சினிங்கி செடி இருந்துச்சு. இந்த செடிய பாருங்களேன், அழகா தொட்ட உடனே அப்படியே அது மூடிருது பாருங்களேன். இத நான் வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். பட் ரியலா நேத்து தாங்க பார்த்தேன். பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம எங்க அத்தை பொண்ணு வீட்ல நெறையா வந்து மூலிகை செடிலாம் இருந்துச்சுங்க. இது பேரு முடக்கத்தான்னு சொல்லுவாங்க. இது வந்து சளிக்கு, இருமலுக்குலாம் நல்லது. அப்புறம் வந்து இது வந்து கண்டங்கத்திரி. கத்திரிக்காய், இது வந்து அந்த பழம். இது வந்து பல்லு வலிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் இந்த காய வந்து நம்ம சமைச்சும் சாப்பிடலாம். அடுத்து வந்து குப்பைமேனிங்க. குப்பைமேனி வந்து இருமலுக்கு, இந்த சளி இருந்துச்சுன்னா, அத அரைச்சு அந்த சாற குடிச்சோம்னா சரியாயிரும். அடுத்து வந்து தும்பை. தும்பையும் சளிக்கு நல்லது. நம்ம மோஸ்ட்லி கடலைலாம் வேக போட்டோம்னா, இந்த தும்பை கொஞ்சம் போட்டு தாங்க வேக வைப்பாங்க. அடுத்து இது வந்து கீழா நெல்லி. இது கீழா நெல்லி எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, நம்ம மஞ்சள் காமாலை, இந்த வயிற்று புண் இந்த மாரி இதுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து துளசி. துளசி வந்து உங்களுக்கு வந்து நல்ல சளி, இருமலுக்கு நல்லது. அப்புறம் வந்து இது பேர் தூதுவளை. தூதுவளை வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரொட்டி சுட்டு சாப்பிட்லாம். ரசம் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்